ஆறுதல் சொல்ல நேர்ல கூப்பிட்டு வந்துட்டாரே, நேரில் வர சொன்னாருங்கிறது இல்ல, ஆறுதல் சொல்ல கூட்டிட்டே வந்துட்டாரே பஸ் பிடிச்சு. நான் உங்கள்கிட்ட ஆறுதல் கேட்கணும், வந்துருங்க. உலகத்திலேயே கேதம் கேட்பது, செத்த வீட்டுல போய் இன்னும் பணத்தை தூக்கிட்டு வா நான் கேதம் கேட்கறேன்னு கேட்க மட்டும்தான் இல்லை, புதைக்க போறதுக்கு முன்னாடி என் பணத்தை ஒரு தடவை தூக்கிட்டு வந்து காமிச்சிருன்னு மட்டும்தான் அவர் சொல்லலை. அவ்வளவு உலக வழக்கத்தில், அதாவது தமிழ் சமூகம் அப்படிங்கிறது நீத்தார் பெருமையில இருந்து அந்த சடங்குகள், செத்தவங்களுக்கு மரியாதையா அடக்கம் செய்யணுங்கிறது நம்ம சங்க காலத்துல இருந்து இருக்கு, உலகம் முழுவதுமே இருக்கு. போரில் செத்து போற வீரனா இருக்கட்டும், இயற்கையில மரணம் அடைஞ்சாலும் அந்த தன்னுடைய அடக்கம்ங்கிறது மரியாதையா நடக்கணும். நான் எங்க இருந்தாலும் என்னோட சொந்த ஊர்ல என் அடக்கத்தை வைங்க, இங்கிறது அது இறந்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு தன்னை மரியாதையா அடக்கம் செய்யணும், நம்மளை தூக்கிட்டு போற 4 பேர் இப்படியெல்லாம் ஒரு உரையாடலுக்கு உண்டு. இறந்த போது அவனை அடக்கம் செய்வது குறித்த ஒரு உரையாடலை, ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆழமான உரையாடலை கொண்ட சமூகம் தமிழ் சமூகம். இந்த தமிழ் சமூகத்துல எல்லா வளமைகளையும் மரபுகளையும் நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் எல்லாவற்றையும் போட்டு உடைச்சிட்டு செத்து போய் பாதிப்படைந்தவன வா வா